ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் ராஜா. இதை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது எங்கள் வாழ்வில் விடுதலையையும் மீட்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாய் கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி. தடைகளை, மன கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை, பலவீனங்களை, கண்ணீர்களை அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீர் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்குற சத்தியம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம், மாம்ச சிந்தை மரணம். நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவனுடைய தயவை தேடுறோம், ஜீவனை தேடிக்கிட்டு இருக்கிறோம். தேவனுடைய தயவும் ஜீவனையும் வெளியில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது வெளிப்படுற இடம் எங்கே வெளிப்படுகிறதா? நம்முடைய சிந்தனைகளில். நம்முடைய போராட்டம் நம்முடைய சூழ்நிலைகள்னு நினைக்கிறோம். பலவீனங்கள் நம்முடைய போராட்டமாக பார்க்குறோம், மனிதர்களை நம்முடைய போராட்டமாக பார்க்குறோம், நமக்கு ஏற்படுகின்ற சூழ்நிலைகளில் நம்ம போராட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய போராட்டம் வெளியே இல்லை. நம்முடைய போராட்டம் எங்கே? நம்முடைய சிந்தனைகள். நம்ம போர்க்களத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறோம்னு சத்தியம் சொல்லுது. நம்ம நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும் எங்கே தான் நிற்கிறோம்? ஒரு போர்க்களத்தில் தான் நிற்கிறோம். இந்த போர்க்களத்தில் நம்ம தனியாக இல்லை. நமக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லாமலாம் இல்லை. அதற்கு தேவையான உபகரணங்களை, போர் ஆயுதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மோடு கூட நமக்குள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். நமக்குள் இருக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாருன்னா போர் ஆயுதங்களை அவர் கொடுத்திருக்கிறாரா. அதுவும் எப்படிப்பட்ட போர் ஆயுதங்கள்னா, தேவ பலம் நிறைந்த போர் ஆயுதங்கள். தேவ பலம் நிறைந்த போர் ஆயுதங்களை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆவியின் சிந்தை நமக்கு எதை கொடுக்குது? ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்குது. மாம்ச சிந்தை எதை கொடுக்குது? மரணத்தை கொடுக்கிறது. மாம்ச சிந்தை அப்படிங்கிறது பாவத்தை குறித்த சிந்தை மட்டும் இல்லை, பொல்லாத சிந்தை மட்டும் இல்லை. நம்ம சூழ்நிலைகள்லேருந்து வரக்கூடிய நம்முடைய புலன்களால், நம்முடைய கண்களால், காதுகளால், நம்முடைய தொடு உணர்வால் வரக்கூடிய தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக வருகின்ற ஒவ்வொரு எண்ணமும் எதுதான்? மாம்ச சிந்தை தான். சந்தேகம் ஒரு மாம்ச சிந்தை தான். பயம் ஒரு மாம்ச சிந்தை தான். குழப்பம் ஒரு மாம்ச சிந்தை தான். வருத்தம் ஒரு மாம்ச சிந்தை தான். இந்த மாம்ச சிந்தை எதை தடுக்குதா? ஜீவனை தடுக்கிறது. சமாதானத்தை அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தடுக்குது. இந்த மாம்ச சிந்தையை மேற்கொள்றதுக்கு தான் தேவ பலம் நிறைந்த போர் ஆயுதங்களை அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். பொறுமையை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய விசுவாசத்தை பொறுமை தான் பூரணமாக்குகிறதா. தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய மீட்பு கொடுத்திருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு என்ன தேவையில் இருக்கிறீங்களோ அதற்கான பதில் எதில் இருக்குது? மீட்பில் இருக்குது. ஏசு கிறிஸ்துவுக்குள்ள அது இருக்குது. அதை நமக்கு கொடுக்கறதற்காக தான் அவர் மனிதனாக இறங்கி நம்மை தேடி என்ன செஞ்சாரு? வந்தார். நமக்கு என்ன மீட்பு கொடுத்திருக்கிறாரோ, இந்த மீட்பு நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். நம்மக்கிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் அவர் கேட்குறாரு. நீ என்னை விசுவாசிக்கிறாயா? என்னை ஏற்றுக்கொள்கிறாயா? உன் முழு இருதயத்தோடும் என்னை ஏற்றுக்கொள்கிறாயா? விசுவாசந்தான் அந்த மீட்புக்குள்ள போகக்கூடிய வழி. அதுதான். வேற அவர் காசோ பணமோ அவர் என்ன செய்யலை? கேட்கல.
உங்கள் செயல்களையும் அவர் என்ன செய்யலை, கேட்கலை. அவரை நம்புறது மட்டும்தான் ஒரே வழி. இந்த விசுவாசம் மட்டும்தான் அந்த மீட்புக்குள்ளே போகிற வழி, அந்த ரட்சிப்புக்குள்ளே போகிற வழி. அந்த ரட்சிப்புக்குள்ள உங்களுக்கு தேவையான எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு சுகம் தேவையா, அந்த ரட்சிப்புக்குள்ள இருக்கு. உங்களுக்கு சமாதானம் தேவையா, அந்த ரட்சிப்புக்குள்ள இருக்கு. உங்களுக்கு நிம்மதி தேவையா, ரட்சிப்புக்குள்ள இருக்கு. நான் பலவீனமா இருக்கிறேனே, எனக்கு பலம் தேவைன்னு நினைக்கிறீங்களா, தேவ பலம் ரட்சிப்புக்குள்ள இருக்கு. இதுக்குள்ள போற வழி எப்படின்னு பார்த்தோம், விசுவாசம் மாத்திரமே. இந்த விசுவாசத்தை முழுமையாக்குறது எது அப்படின்னு சொன்னா பொறுமை. அதை குறித்து தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பார்க்குறோம். எபிரெயர் 6வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. நீங்கள் அசதியாய் இராமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்ளணுமா, விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். நம்முடைய முன்னோர்கள் அப்படிதான் அதை சொந்தமாக்கி இருக்கிறாங்க. முன்னோர்கள் அதை பெற்றுக்கொண்ட வழிமுறை அதுதான். யாக்கோபு 1வது அதிகாரம் 2, 3, 4. யாக்கோபு 1, 2, 3, 4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, இதை தான் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். சோதனைகள் 3 விதமாக என்ன செய்து வருது. இந்த சோதனைகள் யார்கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொண்டாதான் உங்களால எதிர்க்க முடியும். தேவன் தான் கொடுக்கிறார் என்று நீங்க நம்புனீங்கன்னு சொன்னா அதை எதிர்த்து நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, நிற்க மாட்டீங்க, ஏற்றுக்கொள்ளுவோம். உதாரணத்துக்கு யாக்கோபு 4:7 வாசிக்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு என்ன செய்யணுமா, எதிர்த்து நிற்கணுமா. பிசாசுக்கு எதிர்த்து யாரை நிற்க சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கு, நாம நிற்கணுமா, தேவன் நிற்பாரா? அந்த முதல் பகுதியும் நடுவில் உள்ள பகுதியும் ஒன்றோடொன்று இணைந்தது. நான் தேவனுக்கு கீழ்ப்படியணும்னு சொன்னாலே நான் பிசாசுக்கு என்ன செய்யணும், எதிர்த்து தான் நிற்கணும். நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது தான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. நம்முடைய வல்லமையில் அவர் இதை நிற்க சொல்லலை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவனுடைய அதிகாரத்தை உரிந்து கொண்டு அவனை ஒன்றுமே இல்லாமல் என்ன செஞ்சிட்டாரு, ஆக்கிவிட்டார். இயேசு என்ற நாமத்தில் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இயேசுங்கிற நாமத்தை அவர் நமக்கு உரிமையாக என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய உரிமையை அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட உன்னதத்தில் நாம இருக்கக்கூடிய அந்த இயல்பையும் அந்த அதிகாரத்தையும் அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா, கொடுத்திருக்கிறார். அதை கொடுத்துட்டு தான் நீ பிசாசுக்கு என்ன செய்யி, எதிர்த்து நில். இது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. ஆனா நாம என்ன செய்யறோம், தேவனே எனக்கு இதை செஞ்சு தாங்க, எனக்கு இதை தாங்க, எனக்கு ஏன் தரல அப்படின்னு சொன்னோம்னா மறைமுகமாக நம்ம தேவன் என்ன செய்ய சொல்றோம், எதிர்த்து நிற்க சொல்றோம். உங்களுக்கு புரியுதா? திருடன்னா யாரு, அவன் என்ன கொண்டு வர்றா? யோவான் 10:10 வாசிக்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான்.
நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இந்த திருடன் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஜீவனை திருட வருகிறான். இந்த திருடன் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற சுகத்தை என்ன செய்ய வர்றான்? திருட வர்றான். இந்த திருடன் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்தை என்ன செய்ய வர்றான்? திருட வர்றான். அவர் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமோட ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது செஞ்சாதான் வாய்க்கும், அது செஞ்சாதான் வாய்க்கும்னு இல்லை. அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும்னா என்ன அர்த்தம்? என்ன செஞ்சாலும் அது என்ன செய்யும்? வாய்க்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாம், நீ பட்டணத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்படின்னா நீ எங்க இருக்கிறியோ அங்க என்ன செஞ்சிருப்ப? நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தன்னுடைய வாழ்விலையும் அதை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பாத்திரமாக இருந்தார். இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆசீர்வாதத்தை திருட என்ன செய்ய வர்றா? திருட வர்றா. சிலுவையில் அவர் நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அந்த வாழ்வை அவன் என்ன செய்ய வரா? திருட வர்றா. இந்த திருடனை யார் எதிர்த்து நிற்கணுமா? நாம தான் எதிர்த்து நிற்க வேண்டும். ஒரு திருடன் உங்க வீட்டுக்கு வந்து ஒரு பொருளை தூக்கிட்டு போனா நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? இல்லை. எடுத்துட்டு போ, இன்னும் பொருள் வேணுமான்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். கதவை பூட்டி வைப்போம், அவனை விரட்டி விடுவோம் இல்லையா? அது போல நம்முடைய வாழ்வில் அந்த சுகத்தை என்ன செய்ய வரா? திருட வரா. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? எதிர்த்து நிற்கிறதற்கு பதில் தேவன் எனக்கு எப்ப சுகம் கொடுப்பாருன்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனக்கு ஏன் தரலன்னு சொல்லி அவருடைய கரத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்க்கிறோம். பிரச்சனைகளுக்கு மத்தியில அந்த பிரச்சனையை எதிர்த்து நிற்கிறதற்கு பதில் நம்ம சோர்ந்து போய் இந்த பிரச்சனைகள் எனக்கு எத்தனை காலம் நான் சுமக்க வேண்டும் என்று அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல எதிர்த்து நிற்கிற இடத்துல யார் தான் நிற்கிறோம்? நாம தான் நிற்கிறோம். அதுதான் கடந்த வாரத்தில் பார்த்தோம். சோதனைகள் எப்படிப்பட்ட சோதனைகள்? 3 விதமான சோதனைகளை பார்த்தோம். சோதிக்கப்படுகிற மனிதன் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் இல்லை. இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாதான், இந்த நோய் எனக்கு தேவன் திறந்து வரல அப்படின்னு சொல்லி தெரிந்தால்தான் உங்களால தைரியமா அந்த இடத்துல எதிர்த்து நிற்க முடியும். இந்த தீமையான காரியம் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அந்த சூழ்நிலை உங்களுக்கு நன்மையை கொடுக்குதா தீமையை கொடுக்குதா, இதுதான் உங்களுக்கு அது யார்கிட்ட இருந்து அந்த சோதனை வந்திருக்கு அப்படிங்கிற தெரிந்து கொள்ளக்கூடிய வித்தியாசம் இதுதான். உங்களுக்கு அது தீமையை கொடுக்க வந்திருந்தால் அது தேவனிடத்திலிருந்து வரவில்லை. அது உங்களுக்கு நன்மையை கொடுத்து கொண்டிருந்தால் அது தேவன்கிட்ட இருந்து என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. இதுதான் நீங்க வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடிய இடம். இதுதான் தேவன் தீமையினால் ஒருவரையும் அவர் என்ன செய்ய மாட்டார்? சோதிக்க மாட்டார். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்க எங்கிட்ட வசனங்களை கொண்டு வந்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். இந்த வசனம் இப்படி இருக்குதே, இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க என்ன செய்யலாம்? கேட்கலாம். ஒரு நாளும் ஒரு காலம் தேவன் பொல்லாங்கினால் அவர் என்ன செய்யறது இல்லை? சோதிக்கிறது இல்லை. சோதனைகளின் மத்தியில நமக்கு தப்பி செல்றதற்கு வழி உண்டு பண்ணுகிறதற்காக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உனக்கு சோதனையே இல்லாமல் நான் இருக்கிற ஒரு உலகத்தை தரேன்னு அவர் என்ன செய்யல? சொல்லல. அவர் அப்படிதான் உலகத்தை படைத்திருந்தார். இந்த பூமியை மனிதர்கள் ஆண்டு கொள்ளும் விதமாக தான் என்ன செஞ்சிருந்தார்? படைத்திருந்தார். மனிதன் தன் கீழ்ப்படியாமையினால், அங்க பாவத்திற்கு உள்ளாக சென்றதினால் பாவம், மரணம், நோய்ங்கிற ஒரு விதி இந்த உலகத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இயங்கி கொண்டிருக்கு. விழுந்து போன உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நீங்க அவரை அறிந்து கொள்ளும் போது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவர் என்ன கொடுத்திருக்கிறாருங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளும் போது
அந்த சோதனைகளை நீங்க மேற்கொள்ற இடத்துக்கு உங்களால் என்ன செய்ய முடியும்? வர முடியும். ஒரு ஜெயம் கொள்ளும் கிறிஸ்தவ வாழ்வை நீங்க என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு. நாம மட்டும் இல்லை, நம்மளை சுத்தி இருக்கிற மக்களும் நம்மிடமிருந்து அந்த வாழ்வை என்ன செஞ்சுக்குவாங்க? பெற்றுக்கொள்வாங்க. இது ஒவ்வொருவருக்கும் தேவன் வைத்திருக்கிற திட்டம் அதுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடி வாசிக்கலாம். யாக்கோபு 1:2-3-4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, இந்த சோதனைகள் இல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? இந்த பூமியில போக முடியாது. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் சோதனைகள் என்னதான் செய்யும்? இருக்கதான் செய்யும். இந்த சோதனைகளை நாம் எதிர்கொள்ளும் போது அதை நாம எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்லி அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை எப்படி எண்ணணுமா? வெறும் சந்தோஷம் போடல. எப்படிப்பட்ட சந்தோஷமா? மிகுந்த சந்தோஷமா. ஏன்னா என்னை அது பூரணப்படுத்த போகுது. சாத்தான் அது தீமையாக கொண்டு வந்திருக்கலாம், நான் தெரியாமல் அந்த பிரச்சனைக்குள்ள போயிருக்கலாம், என்னுடைய அவிசுவாசத்தினால் அதில் நான் நின்று கொண்டிருக்கலாம், பல காரணங்கள்னால் அந்த சோதனை எனக்கு வந்திருக்கலாம். எந்த காரணத்தில் அந்த சோதனை வந்திருந்தாலும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகல காரியமும் எப்படி மாற்றப்படுமா? நன்மையாக மாற்றப்படும். இந்த சோதனையானது எனக்கு விசுவாச பரீட்சையானது எனக்கு எதை உண்டு பண்ண போகுதுங்க? பொறுமையை உண்டு பண்ண போகிறது என்று அறிந்து மிகுந்த சந்தோஷமா எண்ணணுமா? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 4வது வசனம். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இந்த பொறுமையானது நம்ம எந்த இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொன்னா, எனக்கு குறைவே இல்லாத ஒரு இடத்துக்கு அதை என்ன செஞ்சிடும்? கொண்டு வந்துடும். விசுவாசத்தில் பலப்பட்ட ஒரு இடத்திற்கு இந்த பொறுமை என்ன செஞ்சிடும்? கொண்டு வந்துடும். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். நான் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வந்ததோட காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சுகத்திற்காக நான் வந்தேன். எனக்கு ஆண்டவரை தெரியும், அவரை பிடிக்கும். ஆனாலும் ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, எனக்கு ஒரு சுகம் என்று தேடி நான் இந்த சத்தியத்தை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்? அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அறிந்து கொள்ள அவரை குறித்த அந்த அறிவானது விசுவாசத்தை கொடுக்குது. அவருடைய உறவுக்குள் ஆழமாக என்னை அழைத்து செல்லுகிறது. அந்த விசுவாசத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் பயன்படுத்த நான் சுகத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை, என் வாழ்க்கையில பல பகுதிகளில் அந்த தேவ வாழ்வை நான் என்ன செய்ய ஆரம்பிச்சேன்? பார்க்க ஆரம்பிச்சேன். மறுபடி சொல்றேன், அந்த சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை, அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டது மாத்திரம் இல்லை, அதை நான் பெற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை, நான் அதை பெற்றுக்கொண்ட வழியை என் வாழ்க்கையில எல்லா பகுதிகள்லையும் நான் அதை என்ன செய்ய முடிஞ்சுது? பயன்படுத்த முடிஞ்சுது. எந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ளணும்? ஏன்னா எல்லாத்துக்கும் வழி எதுதான்? விசுவாசம்தான், பொறுமைதான். ஒரு பகுதியில் நான் பெற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டால் அதை நான் எல்லா பகுதிகள்லையும் நான் என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். இப்படிதான் நான் தேவ வாழ்வை இந்த உலகத்துல நான் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் அந்த பொறுமையையும் அந்த விசுவாசத்தையும் நீங்க கற்றுக்கொள்ளும் போது பூரணமான ஒரு இடத்துக்கு வந்துருவீங்களா? குறைவே இல்லாத ஒரு இடத்துக்கு நீங்க வருவீங்களா? அப்படின்னா என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை மேற்கொள்ள கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்க என்ன செஞ்சிருவீங்க? வந்து விடுவீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியும்? வர முடியும். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. ஏன்னா அந்த பொறுமை தான் உங்ககிட்ட பூரண கிரியையை அது என்ன செய்து உண்டாக்குகிறது. ஒரு சின்ன ஒரு உதாரணம். உங்க நோய்களுக்கு மத்தியில அவர் சுகம் கொடுத்திருக்கிறார் என்ற சத்தியம் உங்களுக்கு தெரியுது. நான் இதுல இருந்து சுகத்தை பெற்றுக்கொள்றது தான் அவருடைய விருப்பம், இதுல நான் விடுதலை பெற்றுக்கொள்றது தான் அவருடைய விருப்பம் அப்படி சொல்லி உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் அந்த பலவீனமானது, அந்த நோயானது உங்களுக்கு ஒரு சோர்வை என்ன செய்யும்? கொடுக்கும். அந்த வலியை பார்க்கும்போது, டாக்டர் சொல்ற ரிப்போர்ட்டை கேட்கும்போது நமக்கு ஒரு சோர்வு அந்த இடத்துல என்ன செய்யும்? வரும். நான் தான் நம்புறேன் இல்லையா, நான் கேட்குறேன் இல்லையா, நான் அவரை விசுவாசிக்கிறேன் இல்லையா, எனக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளவு காலம் நான் காத்திருக்க வேண்டும், நான் நம்பாம இல்லையே அப்படின்னு சொல்லி நமக்கு அங்கே என்ன வருது? சோர்வு வருது, சந்தேகம் வருது, பயம் வருது. இதுக்கு பேர் என்ன பேருனா ரெண்டு மனசுன்னு அர்த்தம். நாம நம்பவும் செய்கிறோம், இன்னொரு பக்கம் நமக்கு இங்கே என்ன வருது? சோர்வும் வருது, சந்தேகமும் வருது, என்ன வருது? பயம் வருகிறது. இந்த இரண்டு மனதாக இருக்க போய் தான் அந்த விடுதலை அங்கே என்ன செய்யாம இருக்கு? வெளிப்படாம இருக்கு. உங்களுக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா கூட சேர்ந்து இன்னொன்னு இருக்குது. என்ன இருக்குது? அவிசுவாசமும் இருக்கு. இந்த பொறுமையை நீங்க கற்றுக்கொள்ளும் போது அவிசுவாசம் உங்களை விட்டு என்ன செஞ்சிடும்? ஓடி போய்விடும். சோர்வு அந்த இடத்துல என்ன செய்யாது? வராது. பலாப்பழத்தை நம்ம வெட்டி உள்ள சொலையை என்ன செய்கிறோம்? எடுக்கிறோம். பலாப்பழம் வெட்டுறது கொஞ்சம் ஈஸியான வேலை கிடையாது இல்லையா? கையில் குத்தும், வலிக்கும். வெளியில் பார்க்குறதற்கு உள்ள சொலை என்ன செய்யாது? தெரியாது. ஆனாலும் அதை வெட்டுறதுக்கு எரிச்சல் படுறோமா? இல்லை. மேலே உள்ள தோலை வெட்டி உள்ளதெல்லாம் எடுத்து அந்த சொலைக்கு போகிறதுக்கு ஒரு நேரம் எடுக்கும். ஆனாலும் பொறுமையாக அதை என்ன செய்கிறோம்? அந்த வேலையை செய்கிறோம். ஏன்னா நான் மேலே உள்ளதை வெட்டி உள்ளே போகும்போது அது ஒரு கடினமாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற சொலை எப்படி இருக்கும்? சுவையாக இருக்கும். எனக்கு உள்ள சொலை இருக்குங்கிறது எனக்கு என்ன செய்யும்? தெரியும். அதனால எனக்கு அங்கே ஒரு பொறுமை என்ன செய்தங்க? உண்டாகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை தான் இந்த வசனம் சொல்லுது. விசுவாசத்தின் பரீட்சையானது நமக்கு எதை கொடுக்குதா? பொறுமையை உண்டாக்குகிறது. விசுவாசமும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் வருகிறது. பொறுமையும் நமக்கு எங்க இருந்து தான் வருது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. இரண்டுமே பலப்படணும் அப்படின்னு சொன்னா அவருடைய வார்த்தையை நம்ம அதிகமா தியானிக்கிறது, அறிந்து கொள்கிறது மட்டும் இல்லை, அதை பயன்படுத்துகிற இடத்துக்கும் நாம என்ன செய்யணும்? வரணும். அதை எக்ஸசைஸ் பண்ணாம அது பெருகாது, அதை பயன்படுத்தாமல் அது வளராது. ஏன்னா விசுவாசத்துல நமக்கு குறை இல்லை. நீங்க நினைக்கலாம், இவங்கள மாதிரி எனக்கு விசுவாசம் இல்லை, அவங்கள மாதிரி எனக்கு விசுவாசம் இல்லை. அது தேவன் யாருக்கு என்ன அளவு கொடுத்திருக்கிறாரோ அந்த விசுவாசம் தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது சத்தியத்தின்படி அது உண்மை கிடையாது. பவுல் அப்போஸ்தலருக்கு என்ன விசுவாசம் கொடுக்கப்பட்டிருந்ததோ, இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன விசுவாசம் இருந்ததோ அதே விசுவாசம் தான் நமக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதியில உலகத்தை தேவன் படைக்கும் போது இருளை பார்க்குறாரு, ஒழுங்கின்மையை பார்க்குறாரு. அவர் என்ன பேசுறாரு? வெளிச்சம் உண்டாக கடவது. இதே உலகங்களை உண்டாக்கின விசுவாசம் தான் நமக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. மரித்து 4 நாள் ஆயிட்டு. லாசருடைய சகோதரி சொல்றாங்க, ஆண்டவரே நாருமே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருவோட கல்லறைக்கு முன்பதாக நின்று, லாசருவே எழுந்து வா. அதே விசுவாசம்தான் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால விசுவாசம் இல்லைன்னு யாரும் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது.
விசுவாசம் நமக்கு ஒரே அளவு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பவுலுக்கு என்ன விசுவாசமோ, இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன விசுவாசமோ, அதே விசுவாசம் நம்முடைய ஆவியில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க எப்போ இயேசு கிறிஸ்துவை இரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ உங்களுடைய ஆவி புதிதாக மாறுகிறது. 2 கொரிந்தியர் 5:17 அதை தான் சொல்லுது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா இந்த புதிய ஆவியை நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? பெற்றிருக்கிறீங்க. உங்களுக்குள்ள இந்த ஆவியை நீங்க பெற்றிருக்கிறீங்க. இந்த ஆவியில தேவனோட விசுவாசம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. விசுவாசம் ஒரு பிரச்சனை இல்லை. இந்த விசுவாசத்தை எப்படி நம்ம வெளிக்கொண்டு வர்றதுன்னா அவரை குறித்த அறிவு தான், தேவனை குறித்த அறிவு. இதை தான் வசனம் சொல்லுது. 2 பேதுரு 1:3-4. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. 4வது வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி. இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நம்முடைய ஜீவன், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவ பக்தி, தேவ பக்தினா தேவனோட உறவுக்கு போறதுக்கு, அவரோடு நெருக்கமான ஒரு உறவுக்கு செல்றதற்கு தேவையானவற்றையும் அவர் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாரா? கொடுத்து விட்டாருன்னு இதுல போட்டிருக்கு. அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. இந்த உலகத்துல உள்ள இந்த கேடுகளுக்கும் இந்த பிரச்சனைகளுக்கும் தப்பி அவருடைய ஸ்பாவத்துக்கு நம்ம எப்படி மாற முடியும் அப்படின்னு சொன்னா, மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதா? கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதா? கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆவியின் சிந்தை நமக்கு எதை கொடுக்குது? ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்குது. நமக்கு தேவையான எல்லாமே சிலுவையில் அவர் என்ன செஞ்சிட்டாரா? கொடுத்து விட்டார். இதை குறித்த அறிவு நமக்கு தேவை. எந்த அளவுக்கு நீங்க அதை அறிந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு விசுவாசத்தை நீங்க வெளியில என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். ஏற்கனவே நம்ம கையில் உள்ள பணத்தை நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணுவோம் இல்லையா? நம்ம பேங்க்ல போட்டு வைப்போம் இல்லையா? அது போல நம்முடைய ஆவியில் தேவ விசுவாசம் என்ன செய்யப்பட்டிருக்கு? டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம ஆவியில தேவனோட விசுவாசத்தை அவர் உள்ள என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு வெளியில எடுக்கிறோம் அப்படிங்கிறது யார் கையில தான் இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. அதை வெளியில எடுக்கிறது எப்படி எடுக்கணும்? அந்த வார்த்தைகளின் மூலம் தேவனை குறித்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது. நீங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாம தேவனை குறித்த அறிவை நீங்க என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து யாரு? அவர் எதற்கு வந்தார்? அவர் மனிதனாக வந்ததோட நோக்கம் என்ன? தெய்வம் ஏன் மனிதனாக இறங்கி வந்தார்? இந்த உலகத்தில் என்னை தேடி ஏன் வந்தார்? சிலுவையில் அவர் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் என்ன? இது அறிந்து கொள்ளாமல் தேவனை குறித்த முழுமையான அறிவை ஒருவர் என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. அறகுறையா பாதியா தான் என்ன செய்ய முடியும்?
பெற முடியும். அந்த அறகுறை பாதியில சாத்தான் பொய் சொல்கிறதினால் வஞ்சிக்கப்பட அந்த இடத்துல என்ன செய்ய முடியும்? அப்போ விசுவாசம் வெளிப்படுகிறதற்கு முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவனை குறித்த அறிவு நமக்கு தேவை. அதுவும் எப்படி தேவை? அந்த வார்த்தையின் மூலமாக, அவர் வார்த்தையின் மூலமாக அவரை அறிந்து கொள்றது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்கு என்ன செய்து முடித்திருக்கிறார், அவருடைய இரத்தம் எனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறது, ரட்சிப்பில் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாலேஜ் ஆஃப் காட், தேவனை குறித்த அறிவு. இது நமக்கு என்ன கொடுக்கும்? விசுவாசத்தை கொடுக்கும். இந்த பெற்றுக்கொண்ட இந்த விசுவாசத்தை அடுத்து நான் என்ன செய்யணும்னா பயன்படுத்தணும். உங்க கையில பணம் இருக்கிறதுனால உங்க கடனெல்லாம் அடையுமா? இல்லை அந்த பணத்தை கொண்டு நீங்க கடனை என்ன செய்யணும்? அடைக்கணும். அப்பதான் அந்த கடன் அங்க என்ன செய்யும்? தீர்க்கப்படும். அதுபோல நம்ம கையில விசுவாசம் இருக்கிறதுனால இல்ல, அந்த விசுவாசத்தை நான் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும், செயல்படுத்தணும். எந்த அளவுக்கு அந்த விசுவாசத்தை நீங்க செயல்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு விசுவாசம் வளரும், அந்த அளவுக்கு பொறுமை உண்டாகும். இப்படிதான் விசுவாசமும் பொறுமையும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும்? உண்டாகும். இன்னைக்கு ஒரு 2 உதாரணங்களை வேதத்திலிருந்து பார்க்க போறோம். ஒரு உதாரணம் ஆபிரகாம், விசுவாசிகளின் தகப்பன். அவரோட பிரச்சனைகள்ல அவர் எப்படி இந்த விசுவாசத்தையும் பொறுமையையும் வளர்த்து கொண்டார் அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொண்டா நம்ம வாழ்க்கையிலையும் அதை நாம என்ன செய்ய முடியும்? வளர்த்து கொள்ள முடியும். இன்னொன்று யாக்கோபு குறித்து பார்க்க போறோம். இந்த தெய்வ மனிதர்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய சீக்ரெட், ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம். எல்லோரும் பலதரப்பட்ட பிரச்சனையில நின்று கொண்டிருந்தாங்க. வாழ்க்கையில் அவங்க சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் ஏராளம். அதற்கு மத்தியில அவங்க காத்து கொண்டது, எதை காத்து கொண்டாங்க அப்படின்னா, எதுல அவங்க கவனம் செலுத்தினாங்க அப்படின்னு சொன்னா, விசுவாசத்திலையும் பொறுமையிலையும் அவங்க என்ன செஞ்சாங்க? கவனம் செலுத்தினாங்க. அவங்க பிரச்சனைகள் தேவனுக்கு ஒரு பொருட்டாக இல்லை. எல்லா தெய்வ மனிதர்களும் உலகத்துல தீர்வே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனைகள்ல தான் நின்று தேவனுடைய வல்லமை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? பெற்றுக்கொண்டாங்க. அவர்களால் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை பெற முடிந்தது என்றால் நம்மாலும் அதை என்ன செய்ய முடியும்? பெற முடியும். ஏனென்றால் அவர்களை காட்டிலும் ஒரு சிறந்த உடன்படிக்கையின் கீழே நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு வெளியில தான் அந்த அபிஷேகம் இருந்ததை தவிர நமக்கு உள்ளே அங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு வெளியில தான் தேவன் அவர்களோடு இருந்தார். நமக்குள்ளே தேவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவங்க இருந்த உடன்படிக்கை வேற, நாம இருந்து கொண்டிருக்கிற உடன்படிக்கை வேற. அவர்களால் அந்த விசுவாசத்தையும் பொறுமையையும் வளர்த்து கொண்டு அவங்க பிரச்சனைகளை மேற்கொள்ள முடிந்தது என்றால் நம்மாலும் அதை என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். ஏன்னா நமக்கு வாழ்வுக்கு தேவையான, தேவ பக்திக்கு தேவையான எல்லாமே சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் தேர்ந்தெடுக்கிறத பாருங்களேன். உலகம் கரைப்பட்டு போயிட்டு ஆதாம் மூலமாக வந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாவ இயல்புல தான் வந்தது. இதை தேவன் சரி செய்யணும். அவர் படைத்த படைப்பை அப்படியே விடுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. ஏன்னா அந்த மனித குலம் என்ன செஞ்சுட்டு? கரைப்பட்டு நிற்கிறது, மீட்க முடியாத ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. அங்க மீட்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பரிசுத்தமான இரத்தம் தேவை. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. மனிதர்களோட இரத்தம், விலங்குகளோட இரத்தம் ஒரு கரையோட தான் இருக்குது. ஒரு பரிசுத்த இரத்தம் தேவை. பரிசுத்த இரத்தம் வேண்டும் என்றால் தேவன் மனிதனாக அங்க என்ன செய்யணும்? இறங்கி வரணும். இதுக்காக தான் தெய்வம் மனிதனாக இறங்கி என்ன செய்தார்? வந்தார். அவர் மனிதனாக இறங்கி வருகிறதற்கு மனிதர்களோட ஒத்துழைப்பு தேவை. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனித பாத்திரங்கள் தேவை. ஏன்னா பூமியின் மேல ஆளுகைய அவர் யாருக்கு கொடுத்திருந்தார்? மனிதனுக்கு கொடுத்திருந்தார். வானத்தில் ஆளுகையை அவர் வைத்திருந்தாரா? பூமியையோ யாருக்கு அவர் கொடுத்திருந்தாரா? மனுபுத்திரருக்கு கொடுத்திருந்தார். சங்கீதம் சொல்லுது.
ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மனிதனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவரால் இந்த உலகத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அவர் சர்வ வல்லவர் தான். அவருக்கு சர்வத்தின் மீதும் அவருக்கு அதிகாரம் உண்டு, ஆளுமை உண்டு. ஆனா அவர் வாக்கு மாற மாட்டார். அவர் சொன்ன சொல்ல அவர் மாறாதவர். அவருடைய கேரக்டர் அதுதான், இயல்பு மாறாதவர். அதற்காக தான் அவர் ஒரு கூட்ட ஜனங்களை தனக்கென அவர் பிரித்தெடுக்கிறார். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள். மற்ற மக்களிடமிருந்து அவர்களை பிரித்தெடுத்து உலக காரியங்களும் உலக வழிபாடுகளும் அவர்களை கரைப்படுத்தாத படிக்கு இயேசு கிறிஸ்து வருவதற்காக ஒரு கூட்ட ஜனத்தை அவர் என்ன செய்யறாருங்க? பிரித்தெடுக்கிறார். இந்த பிரித்தெடுக்கிறதற்கு தான் அவர் முதல்ல தேர்ந்தெடுத்த மனுஷன் யாரு அப்படின்னா ஆபிரகாம். ஆபிரகாம் முதல்ல தேவனை அறிந்தவர் கிடையாது. அவர் புற வழிபாடுல இருந்தவர். புற வழிபாடுல இருந்த ஒருவரை அவர் தனக்கென்றங்க என்ன செய்யறாரு? தேர்ந்தெடுக்கிறார். நாம ஒரு வேலைக்கு ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தா எப்படி தேர்ந்தெடுப்போம்? பெஸ்டா தேர்ந்தெடுப்போம் இல்லையா? ரொம்ப புத்திசாலித்தனமா, ரொம்ப பலம் உள்ளவர்களா, நல்ல துருன்னு அவங்க அதை கரெக்டாக செய்வாங்களா, எல்லா குவாலிட்டி எல்லா தகுதியையும் பார்த்து தான் அவங்கள என்ன செய்வோம்? தேர்ந்தெடுப்போம். ஆனால் தேவன் ஆபிரகாமையும் சாராளையும் தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் மூலமாக தான் சந்ததிகள் உருவாகி அவர்கள் வழியாக தான் என்ன செய்ய முடியும்? வர முடியும். அவர் தேர்ந்தெடுத்த ஆபிரகாம் ஒரு பிரபலமானவர் கிடையாது, சின்ன வயசும் கிடையாது. அவர் தேர்ந்தெடுக்கும் போது அவருக்கு வயசு என்ன? 75. சாராளுக்கு வயசு என்ன? 65. அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அப்ப தேவன் தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். உலகத்தினால ஒதுக்கப்பட்டது, உலகத்தினால கைவிடப்பட்டது, உலகத்தினால முடியாது என்று சொல்லப்பட்டது தான் அவர் அங்க என்ன செய்யறாரு? தேர்ந்தெடுக்கிறார். ஏன் அப்படின்னா உலகத்தில் உள்ள ஞானத்தை அவர் அவமாக்கும்படிக்கு உலகத்தோட பைத்தியத்தை அவர் என்ன செய்யறாரா? தேர்ந்தெடுக்கிறாரா? தேர்ந்தெடுத்து அங்க என்ன என்ன தடைகள் இருந்ததோ எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார், வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாமோட வயசு அவருக்கு பிரச்சனை இல்லை. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது அவருக்கு பிரச்சனை இல்லை. அங்க பிரச்சனை என்ன அப்படின்னா ஆபிரகாமோட சிந்தனை தான் அவருக்கு பிரச்சனை. தேவன் அவர் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அதுதான் அவருக்கு பிரச்சனை. ஆனா ஆபிரகாமை இந்த இடத்துல நம்ம ரொம்ப பாராட்டணும். அவர் வாழ்ந்து வந்த அந்த ஊர் ஒரு சின்ன ஒரு கிராமம் கிடையாது, அது ஒரு சிட்டி, அது ஒரு நகரம். 3 லட்சம் பேர் அந்த இடத்துல இருந்தாங்களாம். அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஊர்ல 14 அறைகள் கொண்ட பங்களா இருக்குதான். அவர் எப்படிப்பட்ட ஒரு ஊர்ல வாழ்ந்திருக்கிறாரு? அது ரொம்ப ஒரு பிஸியா இருந்த ஒரு பெரிய ஒரு ஊரா அந்த இடம். செழிப்பாக இருந்தது. இன்னும் சொல்ல போனா நம்ம எல்லாம் பெரிய பெரிய சிட்டி சைடு பேசுறோம் இல்லையா, அது போல அந்த ஊர் என்ன செஞ்சுதான் இருந்துதான். அந்த ஊர்ல இருந்துதான் ஆபிரகாம் அவர் என்ன செய்யறாரு? பிரித்தெடுக்கிறார். நீ உன் தகப்பன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன்னோட தேசத்தில் உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்ன செய்ய? நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. உண்மையிலேயே ஆபிரகாமுக்கு ஒரு கீழ்ப்படிதல் இருக்கு. நம்மெல்லாம் என்ன செய்வோம்? மேப்பு கேட்போம், எந்த ஊருக்கு என்ன கூட்டு போறீங்க, அங்க எனக்கு என்ன தருவீங்க, எனக்கு நீங்க கொடுக்க போறது என்ன, அந்த ஒரு நிச்சயம் இல்லாம நம்ம என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம் இல்லையா? ஆனா ஆபிரகாம் எதுவுமே கேட்கல. அவர் கூட்டிக் கொண்டு என்ன செய்கிறார்? செல்லுகிறார். அவர் வாழ்க்கையில நிறைய மேடு பள்ளங்கள், நிறைய ஏற்றத்தாழ்வுகள். ஆனா ஒவ்வொரு பகுதிகள்லையும் அவர் விசுவாசிக்க கற்றுக்கொள்ளுகிறார். ஒவ்வொரு பகுதிகள்லையும் அவர் விசுவாசிக்கிறதற்கு தேவன் என்ன செய்யறாருன்னா வார்த்தையை கொடுத்தாரா. நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தை இல்லாமல் உங்களால் அவரை விசுவாசிக்க முடியாது. உங்க பிரச்சனைக்கு மத்தியில உங்களுக்கு ஒரு சோர்வு வரலாம், பலவீனத்துக்கு மத்தியில ஒரு வருத்தம் வரலாம், பயம் வரலாம். உங்க பலத்துல தேவனை அந்த இடத்துல உங்களால என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்க முடியாது. நம்ம பலத்துல அவரை விசுவாசிக்க முடியாதுங்கிறது அவருக்கும் தெரியும். அதனாலதான் அவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு.
அந்த வார்த்தை தான் தேவனை விசுவாசிக்க வைக்கக்கூடிய பலம் நிறைந்த ஒரு உயிருள்ள ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அந்த விசுவாசம் அதுல தான் இருக்கு. ஆபிரகாம் அந்த ஊரை விட்டு கிளம்பி வருகிறார். அவருக்கு வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். உனக்குள் இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். உன்னோட சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் பூமியின் தூளை போலவும் நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். இதெல்லாம் கொடுத்தா கூட ஆபிரகாமுக்கு என்ன வருதுன்னா பயம் வருது. ஏன்னா அவருடைய சரீரம் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இல்லை. சாராளுடைய சரீரம் அந்த வாக்குத்தத்தத்திற்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஆபிரகாமுடைய சூழ்நிலை தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு ஏற்ற மாதிரி இல்லை. எல்லாம் எதிர்மறையாக இருக்கிறது. அவர் நினைக்கிறாரு, ஒருவேளை என் வீட்டில் வேலை பார்க்கிற வேலைக்காரருக்கு பிறந்திருக்கிற அந்த பிள்ளை எலியேசரை நான் தத்து எடுத்து வளர்க்கணுமோ? அவன் என்னுடைய சுதந்திரவாளியாக இருப்பானோ? அவன் மூலம் என்னுடைய வம்சம் பெருகுமோ? இப்படியெல்லாம் அவருக்கு என்ன வருது? எண்ணம் வருது. அந்த விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார். நீங்க ஆதியாகமம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா 15வது அதிகாரம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை, தேவன் அவருக்கு தரிசனமாகி அவருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி நீ பயப்படாதே அப்படின்னா, ஆபிரகாம் அங்க என்ன செஞ்சிருக்கிறாரு? விசுவாசிகளின் தகப்பன் அங்க என்ன செஞ்சிருக்கிறாரு? பயந்திருக்கிறாரு. நம்மை போலவே அவருக்கும் அங்க என்ன வந்திருக்கு? பயம் வந்திருக்கு, சந்தேகம் வந்திருக்கு. நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நான் உனக்கு ஒரு கேடகத்தை தாரேன்னு அவர் என்ன செய்யல? சொல்லல. தேவனே ஆபிரகாமுக்கு எப்படி இருக்கிறாரா? கேடகமா இருக்கிறாரா. இந்த கேடகம் என்ன செய்யறதுக்கு பயன்படும்? போர்ல சண்டை போடும் போது எதிரிகள் தாக்காதவாறு நம்மளை அது என்ன செய்யும்? பாதுகாக்கும். அந்த கேடகம் அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தும். அந்த தாக்குதல் நம்ம மீது என்ன செய்யாது? படாது. இங்க தேவன் ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாருன்னா, நானே உனக்கு கேடகம் அப்படின்னா, ஒரு சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் என்னை தாண்டி தான் அது உங்ககிட்ட என்ன செய்யணும்? வரணும். என்னை தாண்டி ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. எவ்வளோ பெரிய வாக்கு தத்துவம் இல்லையா? அடுத்து ஒரு வாக்கு தத்துவம் கொடுப்பாரு, நானே உனக்கு பலனாக இருக்கிறேன். இதுக்கு ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும்னா பரிசு அப்படின்னு இருக்கும். தேவன் என்ன சொல்றாரு ஆபிரகாம் கிட்ட அப்படின்னா, நீ ஒரு பரிசு வேணும்னு கேட்குற, குழந்தை வேணும்னு கேட்குற, நானே உனக்கு எப்படி இருக்கிறேன்? பரிசாக இருக்கிறேன். நீ கேட்குறது ஒரு சின்ன பலனை கேட்குற, நான் மொத்தத்தையுமே உனக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது ஆபிரகாமுக்கு மட்டும் கொடுத்த வாக்கு தத்துவம் நீங்க நினைக்காதீங்க. ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு. இல்லை இல்லை, கிறிஸ்துவின் மூலம் இந்த வாக்கு தத்தத்திற்கு நீங்களும் நானும் சொந்தக்காரர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் ஆபிரகாமை எப்படி தெரிந்து கொண்டாரோ, நம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் தெரிந்து கொண்டார். அதுவும் எப்போ தெரிந்து கொண்டார? நீங்க பிறந்த பிறகுலாம் இல்லை, உங்க தாயின் வயிற்றில் உங்கள் கரு உண்டான பிறகு இல்லை. ஆதியிலே வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருளுமாய் உலகம் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்பொழுதே அவர் உங்களையும் என்ன செஞ்சுக்கிட்டாரா? தெரிந்து கொண்டாரா. இன்னும் சொல்ல போனா ஆதாம் ஏவாளுக்கு முன்பதாகவே அவர் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டாரா? தெரிந்து கொண்டார். எவ்வளவு அன்பான தகப்பன் பாருங்களேன். கிறிஸ்துவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். ஆபிரகாமை எப்படி அவர் தனியே பிரித்தெடுத்தாரோ, நம்மையும் அவர் தனியே என்ன செய்திருக்கிறார்? பிரித்தெடுத்திருக்கிறார். நீங்க இந்த உலகத்துல இருக்கலாம், உலகத்தில் உள்ள பாடுகளை நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம், அந்த துன்பங்களை நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம், நோய்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம், கலக்கங்களையும் துயரங்களையும் நின்றுகிட்டு இருக்கலாம். நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. நீங்க உலகத்துல தான் இருக்கிறீங்க. ஆனா உங்களுடைய குடியுரிமை இந்த உலகத்திற்குரிய குடியுரிமை இல்ல, அது பரலோக குடியுரிமை.
எப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்க இரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ நம்மளுடைய குடியுரிமை எங்க உள்ளது? பரலோகத்துல உள்ளது. அந்த பரலோகத்துல நமக்கு என்ன உண்டோ அதை இந்த உலகத்துல அனுபவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பலன்களை இந்த உலகத்துல நம்ம பெற்றுக்கொள்ள பயன்படுத்த நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். சாராள் பார்க்குறாங்க, இவ்வளோ வயசாயிட்டே அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலைக்கார பெண்ணை ஆபிரகாமுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அவங்களுடைய காலகட்டத்தில் அது தவறும் கிடையாது. அங்கே இஸ்மவேல் பிறக்கிறார். ஆனால் தேவனுடைய திட்டம் அதுவல்ல. நீங்கள் தேவன் ஆபிரகாம்கிட்ட பேசும்போதெல்லாம் பாருங்க, அது உன்னோட பிள்ளைன்னு சொல்லி சொல்ல மாட்டார். அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு பிறந்த பிள்ளை. அந்த பிள்ளைய ஆபிரகாமோட பிள்ளையாகவே அவர் என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளலை. நம்முடைய பார்வைக்கு சட்டப்படி சரியா இருக்கலாம், நியாயப்படி இது சரிதானே, உலக பிரகாரமா இது கரெக்டு தானே நீங்க ஒன்ன நினைக்கலாம். தேவனுடைய சித்தம் அதுவல்ல என்றால் அது நமக்கு நன்மையை கொடுக்காது. எவ்வளோ பெரிய ரகசியம் இல்லையா? மறுபடியும் சொல்றேன், ஆகார் ஆபிரகாமோட காலத்துல அந்த மறுமணம் செய்து கொள்றது தவறு கிடையாது. அவங்க கலாச்சாரத்துல அது உண்டு. ஆனா தேவன் அந்த மறுமணத்தவர் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அந்த குழந்தைய ஆபிரகாமோட குழந்தையாகவே அவர் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. நீங்க ஆதியாகமத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு பிறந்த பிள்ளைன்னு இருக்குமே தவிர உன்னோட பிள்ளைன்னு அவர் என்ன செய்ய மாட்டார்? சொல்லவே மாட்டார். உங்க வாழ்க்கையில எப்பவும் சட்டப்படி இதுதானே, நியாயப்படி இதுதானே, உலக பிரகாரம் இதுதானே. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி கிடையாது. தேவனுடைய சித்தம் எதுவோ அதுதான் நமக்கு நன்மையை கொடுக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சாராள் ஆகாரை கொண்டு போய் விடுறாங்க. இஸ்மவேல் பிறக்கிறார். இஸ்மவேலால கடைசி வரைக்கும் யாருக்கு பிரச்சனை தான்? குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை, உலகத்துக்குள்ளேயும் என்னதுதான்? பிரச்சனை தான். ஏன்னா தேவனுடைய சித்தம் அது கிடையாது. அங்கு நிறைய இடத்துல தவறுகிறார் ஆபிரகாம். ஒரே நாள்ல அவர் இந்த விசுவாசத்தையும் பொறுமையையும் கற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். அவருடைய சொந்த தகப்பன் தேசத்தை விட்டு அவர் கிளம்பி வருகிறார். வந்த உடனேயே பஞ்சம் வருது. கானான் தேசத்துல வந்து நிற்கிறார். அங்க என்ன வருது? பஞ்சம் வருது. தேவனுடைய சித்தம் அது கிடையாது. பக்கத்துல எது செழிப்பாக இருக்கிறதோ அங்க எகிப்துக்கு போறாரு. ஏன்னா எகிப்துல என்ன நதி ஓடுது? நைல் நதி ஓடும். அது எப்பொழுதும் வற்றாது. அது எப்பவுமே செழிப்பாதான் அது என்ன செய்யும்? இருக்கும். பஞ்சம் வந்த உடனே பக்கத்துல திரும்பி பார்க்கிறார். அங்க எகிப்து இருக்கு. எகிப்துக்கு என்ன செஞ்சிடறாரு? போய் விடுகிறார். எகிப்துங்கிறது எப்பொழுதுமே உலகத்தை தான் குறிக்கும். அது தேவனுடையது இல்லை. எகிப்துக்கு போறது தேவனுக்கு சித்தம் இல்லை. அங்க போயும் கஷ்டப்படுறாரு ஆபிரகாம். ஏன்னா அவருடைய மனைவியை அங்கு ராஜா என்ன செய்து கொள்ளுகிறார்? எடுத்துக்கொள்ளுகிறார். அங்கேயும் தேவன் அவரை கைவிடலை. சாராளை காப்பாற்றி அவரிடம் கொடுத்து ராஜா கிட்ட உண்மையை சொல்லி அவங்கள பத்திரமா என்ன செய்யறாரு? கூட்டிட்டு வர்றாரு. அந்த விசுவாசத்துல அங்க வழுவி போகிறார். ஆனாலும் நான் தவறிட்டனே அப்படின்னு சொல்லி தேவனுடைய திட்டத்திலிருந்து அவர் மொத்தமா விலகி போகல. மனம் திரும்பி தேவனிடத்துல வந்து மறுபடியும் தேவனுடைய வழிக்கு வருகிறார். மறுபடியும் பலிபீடத்தை கட்டி அவரை தொழுது கொண்டு அவரை ஆராதனை செய்கிறார். எந்த இடத்துல நம்ம கீழே விழுகிறோமோ, நான் விழுந்துட்டனேன்னு சோர்ந்து இருக்க கூடாது. இந்த சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவம் கொடுக்கிறதற்கு அவர் எப்படி இருக்கிறாரா? வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. சத்துவமே இல்லாதவனுக்கு அவர் என்ன செய்யறாரா? சத்துவத்தை பெருக பண்ணுகிறாரா. கீழே விழுந்துட்டோமா, குற்ற மனசாட்சிக்குள்ள போகக்கூடாது. நம்முடைய பலத்துல நம்மளால நிற்க முடியாது. நமக்கு தேவை கிருபை தேவை. நான் கீழே விழுந்துட்டேன்ப்பா, நான் மறுபடியும் எழுந்திருப்பேன், எனக்கு உங்களோட கிருபை அந்த இடத்துல தேவைன்னு சொல்லி நீங்க அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டு அந்த அவரை பிடித்து கொள்ளும் போது, மனம் திரும்பி அந்த இடத்தை பிடித்து கொள்ளும் போது அந்த பிரச்சனையை உங்களால மேற்கொள்ள முடியும். அவருடைய கிருபை உங்களை அதுல இருந்து என்ன செய்யும்? தூக்கி கொண்டு வரும். நம்முடைய முற்பிதாக்கள் அப்படிதான் அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க. எங்கெல்லாம் தவறுனாங்களோ அவங்க உடனே முடங்கி உட்காரல. மனம் திரும்பி தேவனுடைய வழிக்குள்ள அவங்க என்ன செய்யறாங்க? போறாங்க. எகிப்துல ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டாரு ஆபிரகாம். ஆனா மனம் திரும்பி மறுபடியும் தேவனுக்குள்ள வராரு. விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுகிறார்.
பொறுமையை கற்றுக்கொள்ளுகிறார். எலியேசரும் அல்ல, இஸ்பவேலும் அல்ல, உன்னுடைய கர்ப்ப பிறப்பு தான் உன்னுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றார். வார்த்தையை கொடுக்கிறார். ஒவ்வொரு சமயத்திலையும் ஆபிரகாமோட காலத்துல வேதம் கிடையாது, நம்மள மாதிரி மொத்த பைபிள் கிடையாது அவங்களுக்கு. அதனாலதான் அடிக்கடி தேவன் தரிசனமாகி, தரிசனம்னா கனவுல கொடுக்கலாம், நேர்ல கொடுக்கலாம், எப்படி கொடுத்தாங்கன்னு இதுல போடப்படல. தேவனுடைய வார்த்தை உண்டாகி மொத்தத்துக்கு அவர் அங்க வார்த்தையை கொடுக்கிறார். சூழ்நிலைகள் எல்லாம் வேறையா இருக்குது, ஆனா இது நான் உனக்கு வைத்திருக்கிறது இல்லை, இது உன்னோட முடிவு இல்லை, இது நீ பெற்றுக்கொள்ள போற பலன் இல்லை, நான் உனக்கு வைத்திருக்கிற திட்டம் நன்மையான திட்டம், நான் உனக்கு வைத்திருக்கின்ற வழி இந்த வழி இல்லை, உயர்வான வழி. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதோ அவ்வளவு வித்தியாசம் நாம் நம்மை குறித்த நினைவுகளுக்கும் அவர் நம்மேல் வைத்த நினைவுகளுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குதான். ஆபிரகாம் எப்பெல்லாம் வழி விலகினாரோ அவருக்கு வார்த்தையை கொடுத்து அங்க விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். அந்த விசுவாசத்துல அவர் பெருக பெருக அதை அவர் பயன்படுத்துறார். அந்த இடத்துல அவருடைய கர்ப்ப பிறப்பு தான் அப்படின்னு சொன்ன உடனே இது எப்படி ஆகும்னு சொல்லி அவர் அங்க அதை உதாசீனப்படுத்தல, தாழ்மையா ஏற்றுக்கொள்கிறார். ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்தாராம் ஆபிரகாம். 100 வயசுல எப்படி அப்படி அழைக்க முடியும்? ஆபிரகாம் அப்படிங்கிற பேருக்கு சகல ஜாதிகளுக்கும் தகப்பன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியும்படி நான் சொல்றேன். இன்சுவைன்னு ஒருத்தங்க பேர் இருக்குது. இன்சுவைனா என்ன அர்த்தம்? இனிமையான சுவை, தமிழ்ல அதான் அர்த்தம் இல்லையா? அது போல ஆபிரகாம் அப்படிங்கிற எபிரேய பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சகல ஜாதிகளுக்கும் தகப்பன். பாகற்காயை கொடுத்து இன்சுவைன்னு சொன்னா பார்த்த உடனே நமக்கு என்ன வரும்? சிரிப்பு வரும். ஏன்னா அதோட கசப்பு நமக்கு என்ன செய்யும்? தெரியும். அது போல ஆபிரகாம் எங்கெல்லாம் போய் நான் ஆபிரகாம் அப்படின்னு சொல்லும் போது நான் சகல ஜாதிகளுக்கும் தகப்பன் அவர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே எல்லாரும் அங்க என்ன செஞ்சிருப்பாங்க? சிரிப்பாங்க. ஏன்னா அதோட அர்த்தம் என்னது? சகல ஜாதிகளுக்கும் தகப்பன். எல்லாரும் சிரிக்கிறாங்களேன்னு சொல்லி அவர் அதை சொல்லாம இல்லை. எங்கெல்லாம் போனாரோ நான் ஆபிரகாம், ஆபிரகாம், என் பெயர் ஆபிரகாம், சகல ஜாதிகளுக்கும் தகப்பன். நம்பிக்கைக்கு ஏதுவே இல்லாத இடத்துல நம்பிக்கையா என்ன செஞ்சாரா? பேசினாரா? விசுவாசிச்சாரா? அவருக்கு நம்பிக்கைக்கு ஏற்ற சூழ்நிலை இருந்து விசுவாசிச்சாருன்னு நினைச்சா வசனம் அப்படி சொல்லல. நம்புகிறதற்கு ஏதுவே இல்லாத சூழ்நிலை. அவர் சரீரம் தான் பலவீனமா இருந்துச்சா, அவருடைய சரீரம் செத்து போயிருந்ததா, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்ததா, ஆனா அவர் விசுவாசத்துல பலவீனமா இல்லையா? இன்னைக்கு உங்களோட சரீரம் பலவீனமா இருக்கலாம், செத்து போன மாதிரி இருக்கலாம், சூழ்நிலைகள் செத்து போன மாதிரி இருக்கலாம். உங்க விசுவாசத்தை செத்து போக விடாதீங்க. அதுல நீங்க பலப்படும் பொழுது உங்க சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு அவர் வார்த்தையையும் கொடுத்திருக்கிறார். உங்களோட வல்லமையில அவர் விசுவாசிக்க சொல்லவே இல்லை. எப்படி விசுவாசிச்சாரா அப்படின்னா தன்னுடைய பலவீனங்களை தான் சிந்தனைக்கு கொண்டு போகாமல். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ரோமர் 4வது அதிகாரம் 19, 20, 21. அவர் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவர் ஏறக்குறைய 100 வயதுள்ளவராய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானார். ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவர் ஏறக்குறைய 100 வயதுள்ளவராய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவர் என்ன செய்யலையா? எண்ணாதிருந்தார். இங்க பார்க்காமல் இருந்தார்னு போட்டிருக்குதா? இல்லை. ஏன்னா அவருடைய கண் அவருடைய சரீரத்தை என்ன செய்யும்? பார்க்கும். அவர் மனைவி அவர் என்ன செய்வார்? பார்ப்பார். அந்த சூழ்நிலைகளை பார்ப்பார். எண்ணாதிருந்தார் அப்படின்னா கண்ணு பார்த்தா
அந்த தகவல் சிந்தனைக்கு போகுமா இல்லையா? கண்டிப்பா போகும். எனக்கு வயசாயிட்டே அப்படிங்கிற உணர்வு அவருக்கு என்ன செய்யும்? வரும். மனைவியை பார்க்கும்போதும் அவருக்கு வரும். ஆனா எண்ணாதிருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த எண்ணங்கள் அவருக்கு போயிருக்கலாம், அந்த எண்ணங்களை தன்னுடைய சிந்தனையில அவர் தங்க அனுமதிக்கவில்லை. எண்ணங்கள் போகதான் செஞ்சிருக்கும். ஒரு தெய்வ மனிதர் ரொம்ப அழகா சொல்வாரு, பறவைகள் நம்ம மேல பறக்கிறத என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. ஏன்னா உலகத்துல என்ன இருக்கு? பறவைகள் இருக்கு. ஆனா அந்த பறவைகள் நம்ம தலை மேல கூடு கட்டுறதை என்ன செய்யலாம்? தடுத்துடலாம். அது யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. அது போல எண்ணங்கள் சிந்தனைக்கு என்னதான் செய்யும்? வரதான் செய்யும். ஏன்னா நம்முடைய கண் இந்த உலகத்தை என்ன செய்யுது? பார்க்கிறது. ஆனா அந்த எண்ணங்கள் நம்ம சிந்தனையில கூடு கட்ட விடாமல் என்ன செஞ்சிடலாம்? தடுக்கலாம். அதுக்கு ஒரு வழிய இங்க ஆபிரகாம் சொல்றாரு பாருங்க, 20:21. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானார். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் என்ன செஞ்சாரா? வல்லவரானார். உனக்கு வயசாயிட்டு அப்படிங்கிற எண்ணம் சிந்தனைக்கு போகும்போது அவர் தேவனை மகிமைப்படுத்தினாரா? ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். பிரச்சனைகளை குறித்த உணர்வுகள் அவருக்கு போகும்போது அவர் என்ன சிந்தனைக்கு கொண்டு வராரு? தேவனுடைய வல்லமையை சிந்தனைக்கு கொண்டு வருகிறார். தேவனை மகிமைப்படுத்துகிறார். அவருக்கு நன்றி செலுத்துகிறார். நன்றி செலுத்தாமல் நீங்க விசுவாசத்துல பலப்பட முடியாது. இது நாள் வரைக்கும் நம்மை காத்தாரே, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. எவ்வளவாய் நம்மை அவர் நேசித்திருந்தால் அவர் மனிதனாக இறங்கி வந்து நம்மை தேடி வந்து இத்தனை பெரிய மீட்பை அவர் நமக்கு கொடுத்திருப்பார். பரிசுத்தமான தேவன் அவர் தங்கும் வாசஸ்தலமாக நம்மை அவர் மாற்றி இருப்பார். நடமாடும் ஆலயங்களாக நம்மள அவர் என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். சகல ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தினாலும் நம்மை அவர் என்ன செய்திருக்கிறார்? ஆசிர்வதித்திருக்கிறார். இந்த உலகத்தில் நம்மை அவர் தனியாக விடவில்லை, திக்கற்றவர்களாக விடவில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவருடைய வார்த்தை சொல்லி இருக்கு. மரண படுக்கையில இருந்தீங்கன்னா நீங்க தனியா இல்ல, அதன் மத்தியில் உங்களோடு கூட அவர் நின்று கொண்டிருக்கிறார். அக்கினியின் நடுவுல நீங்க நின்று கொண்டிருக்கலாம், அவர் உங்களோடு கூட அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார். புயலுக்கு மத்தியில நீங்க நின்று கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கை படகு எப்போ கீழே சாயுங்கிற நிலைமையில நீங்க நிற்கலாம். நீங்க தனியா இல்லை, அவர் உங்களோடு கூட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த உணர்வுகள் உங்களுக்கு வரும்போது இங்க ஆபிரகாம் என்ன செஞ்சாரா அப்படின்னா, அந்த உணர்வுகளை தங்க விடாமல், அது கூடு கட்ட அனுமதிக்காமல் தேவனோட வல்லமைய சிந்தனைக்கு கொடுத்தாராம். அவரை மகிமைப்படுத்தினாராம். வாக்குத்தத்தம் பண்ணியவர் உண்மையுள்ளவர் என்று நம்பி தேவனை மகிமைப்படுத்தி அவரோட விசுவாசம் என்ன செஞ்சுதான்? பெருகுச்சு. இங்க என்ன செய்யறாருன்னா, அந்த விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்றாரு, அந்த விசுவாசத்தை பயன்படுத்துகிறார், அப்ளை பண்றாருன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்கும், சூத்திரம்னு சொல்லுவோம். அது போட்டாதான் அதுக்கான பதில் என்ன செய்யும்? வரும். அது போல அந்த விசுவாசத்தையும் உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தினாதான் அங்க பலன் என்ன செய்யும்? வெளிப்படும். நான் விசுவாசிக்கிறேன் உட்கார்ந்து இருக்கிறது இல்லை, எழுந்து செயல்படுகிறது. இதுதான் உங்களுக்கு விசுவாசத்தையும் பெருகச் செய்யும், உங்க பொறுமையையும் அது வளரச் செய்யும். பொறுமையையும் அதுதான் என்ன செய்யும்? கொடுக்கும். பொறுமை வளர்ற இடமும் அதுதான். இதெல்லாம் அவர் கற்றுக்கொள்ளும் போதுதான் ஈசாக்கை தேவன் பலி கேட்கிறார். சாராள்கிட்ட சொன்னா பலி கொடுக்க சம்மதிச்சிருப்பாங்களா? நிச்சயமா இல்லை. ஆபிரகாம் அழுதுகிட்டே போய் பலி கொடுத்துருப்பாருன்னு நினைச்சீங்களா? அதுவும் இல்லை.
அவருடைய வேலைக்காரனோடு போகிறார். ஈசாக்கு ரொம்ப குட்டி குழந்தையா இருந்தார் நினைச்சீங்களா? அதுவும் இல்லை. பலி கேட்கும்போது ஈசாக்குக்கு கிட்டத்தட்ட 30 வயசுக்குள்ள இருந்தது. சின்ன பையனை அவர் கூட்டிட்டு போகல. ஆபிரகாமை விட யாருக்கு விசுவாசம் அதிகம்? ஈசாக்குக்கு விசுவாசம் அதிகம். ஏன்னா பலிபீடத்தை கெட்டி அதுல படுக்க வச்சது யாரை தான் படுக்க வச்சாங்க? ஈசாக்கை தான் படுக்க வைக்கிறாங்க. அங்க அந்த வேலைக்காரன்ட்ட சொல்றாரு ஆபிரகாம், தேவனுக்கு பலி செலுத்திட்டு நானும் பிள்ளையாண்டானும் திரும்ப வருவோம். இந்த விசுவாசமும் பொறுமையும் ஆபிரகாமுக்கு ஒரே நாள்ல வரல. தன்னுடைய வாழ்க்கை முறையில் அதை அவர் கற்றுக்கொள்ளுகிறார். தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி அவருடைய உறவோடு கூட அந்த விசுவாசமும் பெருகுகிறது. அதை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பயன்படுத்துறாரு. அந்த விசுவாசத்தை தன்னுடைய சூழ்நிலைகள்ல அந்த பொறுமையோடு கூட அதை பயன்படுத்தும் போது அந்த பொறுமையானது, விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கி பூரண கிரியை அது என்ன செய்து உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு சோதனை இப்படி இருக்குதே சோதனையை பார்த்து புலம்புறதுனால நமக்கு அதுல தீர்வு கிடையாது. டாக்டர்கிட்ட போறீங்க, உங்க நோயை குறித்து சொல்றீங்க, நோயை சொல்லிக்கிட்டே இருந்தா அது தீருமா? அவர் தர்ற மாத்திரையை வாயில போட்டா அந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டா? மருந்தெடுத்து என்ன செய்யணும்? சாப்பிடணும். அது உட்கொள்ளும் போது தான் அந்த பலனை நீங்கள் உங்கள் சரீரத்தில் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல் சோதனை சோதனை பிரச்சனை பிரச்சனைன்னு புலம்புறதுனாலையோ அதை பேசுகிறதுனாலையோ இல்லை. அதற்கு மத்தியில் நமக்கு தீர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு மத்தியில் அவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல கடல் போன்ற பிரச்சனை இருக்கலாம், அதுல படகு போல அவருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையை பயன்படுத்தி அவரை அறிந்து கொண்டு அந்த விசுவாசத்துல பெருகி அந்த விசுவாசத்தை நம்ம பயன்படுத்த அதுல பொறுமை நமக்கு என்ன செய்யுதுங்க? வளருகிறது. ஆபிரகாம் இப்படிதான் அவருடைய வாழ்க்கையில அந்த விசுவாசத்தையும் பொறுமையையும் வளர்த்து கொண்டார். உங்க பிரச்சனைக்கு மத்தியில உங்களுக்கு தீர்வு அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அவர் அறிந்து கொள்றது மட்டும் இல்லை, அறிந்து கொள்வதினால் ஏற்பட்ட விசுவாசத்தை உங்க சூழ்நிலைகள்ல நீங்க பயன்படுத்துறது, பொறுமையை அதுல கற்றுக்கொள்றது, இதுதான் உங்களை அந்த தெய்வ வல்லமைக்குள்ள, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைக்குள்ள, அந்த சமாதானத்துக்குள்ள உங்களை என்ன செய்யுங்க? கொண்டு போகும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அன்பு, கிருபை, இரக்கங்களுக்காக நன்றி. நீர் கொடுத்த மீட்புக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்திருக்கிறீர். நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வதே உம்முடைய சித்தமாய் இருக்கிறது. எங்கள் வாழ்வில் விடுதலையை பெற்றுக்கொள்கிறதே உமக்கு விருப்பமாய் இருக்கிறது. எங்கள் வாழ்வில் மகிமைப்பட நீர் காத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் மாற வேண்டிய இடங்களை எங்களுக்கு சுட்டி காண்பித்திருக்கிறீர். உம்முடைய அன்பு, கிருபை, இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் சிலுவையில் கொடுத்த சுகத்திற்காக, மீட்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். ஒவ்வொருவருடைய சரீரத்திற்கும் நீர் ஒரு பெரிய விலை கிரயத்தை சிலுவையில் செலுத்தி இருக்கிறீர். உடைய இரத்தத்திற்காக நன்றி. ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் சொந்த சரீரமா இருக்கிறாங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். பூமியில் நான் எதை கட்டுகிறேனோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூமியில் நான் எதை கட்டவிழ்க்கிறேனோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரது சரீரத்தில் உள்ள பலவீனங்கள், நோய்களை, கொடுத்து உறுப்புகளை முடக்கி வைக்கின்ற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்கிறேன். பாதிக்கப்பட்டிருக்கின்ற உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே புதிதாக மாறட்டும். செயலற்று இருக்கின்ற உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே புதிய உறுப்பாக மாறட்டும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் உங்களுடைய சரீரத்தை, உறுப்புகளை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். வல்லமையுள்ள ஆவியானவரால் நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே உங்களது சுகத்தை இப்பொழுதே நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் சுகமாக்கப்பட்டீங்க. இயேசுவின் நாமத்தினால முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.